நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 16/2/2026க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 4ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 மற்றும் 7:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9, குளிகை 1:30 மற்றும் 3, யமகண்டம் 10:30 மற்றும் 12, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி இன்று மாலை 6:26 வரை சதுர்த்தசி, பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று இரவு 9:41 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். யோகம் இன்று இரவு 9:41 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 9:41 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். மேஷம் ராசினியர்கள் இன்று சந்தோஷ வாய்ப்புகளை சந்திக்கும் நாளாக இருக்கக்கூடும். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கூடும். புதிய ஒப்பந்தங்கள் கூட வந்து சேருங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கனிவாக நடந்து கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இடம் பூமியால் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். மங்களகரமான செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். உங்கள் வாழ்க்கையில் இன்று வசந்தம் வீசும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று தடைகளை உடை தெரிந்து வெற்றி பெறுவீர்கள். திறமைகள் பரிச்சிடும் நாளாக இருக்கக்கூடும். நல்லதொரு உறவு ஏற்படக்கூடுங்க. ஆதரவற்றவருக்கு ஆதரவு கரம் நீட்டியவர்கள். துன்பங்கள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. தொல்லை கொடுத்தவர்களும் காணாமல் போகக்கூடும். மனோதைரியம் எதையும் கூடிவிடும். வரவேண்டிய பணமும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் வெற்றி இருக்கும். நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் வெற்றி இருக்கும். நல்ல வாய்ப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். மன அழுத்தமும் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. காதல் மட்டுமே குழப்பத்தை கொடுக்கும். காதலை இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். காதலுக்காக பதட்டம் ஏதும் பட வேண்டாம். என்று மாணவர்கள் நல்லவைகள் நடைபெற கொடுங்க. வாக்குவாதங்கள் ஈடுபட வேண்டாம். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். உயர்கல்வியில கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனோதைரியம் குடும்பமாக இருக்க கொடுங்க. நல்லதொரு வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். சந்தோஷ எண்ணங்கள் இன்று ஏற்பட கொடுங்க. தடைகளை உடை தெரிந்து வெற்றி பெறுவீர்கள். எல்லோருக்கும் இன்று நீங்க வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். இன்று எதிர்பாராத திருப்பங்கள் இருக்குங்க. முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். எதிலும் சந்தோஷம் கூடிவிடும். பரணி என்று அனைவரிடத்திலும் ஆதரவாக பேசுவீர்கள். இடம் பூமியால் லாபம் ஏற்படக்கூடும். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்குங்க. வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவு ஏற்படக்கூடுங்க. புகழ்ச்சிக்கெல்லாம் இன்று மயங்க மாட்டீர்கள். இன்று உங்களுக்கு பொது வாழ்க்கையில புகழ் கூடும் நாளாக இருக்கக்கூடும். திருப்பங்கள் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். மனோதைரியம் அதிகரிக்க கூடுங்க. திருப்தியை இன்று உங்களுக்கு சொந்த பந்துகள் வருகை இருக்கும். காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடுங்க. நாசுக்காக பேசி காரியங்கள் ஈடுபடுவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். முடிந்த அளவு எதையும் சிந்தித்து செயல்படுங்கள். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. யாரையும் இன்றைய குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். நடக்கும் காரியங்களை யோசித்து செய்யுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனைங்க. நம்பிக்கைகள் நடைபெறும் நாளிலே சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள் இன்று காரிய வெற்றிக்காக கடுமையாக போடுறவர்கள். இறைவன் வழிபாட்டினை கண்டிப்பாக மேற்கொள்வீர்கள். இன்று துரிதமாக செயல்பட்டதில் வெற்றி பெறுவீர்கள். வெற்றிக்கான செய்திகளும் கண்டிப்பாக வரக்கூடும். பொருளாதாரர்கள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. நேர்முடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். பழைய பிரச்சனைக்கு இப்போது முடிவு கிடைக்கக்கூடும். நல்ல முடிவுகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. சாமர்த்தியமான பேச்சு கண்டு இன்று அடுத்தவர்கள் ஆச்சரியப்படக்கூடுங்க. முக்கிய நபர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவர் நட்பு கிடைக்கும். அதனால் கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடும். புதிய தொடர்புகளில் மகிழ்ச்சி உண்டாகும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க கொடுங்க.
எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். மகான்களின் சந்திப்பு இன்று ஏற்படக்கூடும். பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை பங்கு கொள்வீர்கள். அடுத்தவரிடம் இன்று நீங்க வீண் விவாதங்கள் மட்டும் தேட வேண்டாம். பெண்கள் இன்று பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை மிக கச்சிதமாக செய்து முடிக்க முடியுங்க. பெண்கள் இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். காசு பணத்தை சேமிப்பாக மாற்ற வேண்டும். பெண்களுக்கு இன்று நல்லதொரு வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இன்று காதலை பொறுத்தவரை பதட்டம் வேண்டாம். திருப்பு முனையாகத்தான் எல்லாம் இருக்கும். காதல் கண்டிப்பாக கை கொடுங்க. காதலுக்காக நேரத்தை மட்டும் வீணடிக்க வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கல்வியில் கண்டிப்பாக சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்று மனம் வந்து அடுத்த பகுதிகளை செய்து கொடுப்பீர்கள். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க கொடுங்க. எதிலும் நன்மை உங்களுக்கு உண்டாகக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் என்று முடிவு கிடைக்கக்கூடும். சிறு தொழிலையும் நேர்த்தியாக என்று செய்து முடிப்பீர்கள். நல்ல முடிவுகள் கண்டிப்பாக வரக்கூடும். நல்லதொரு வாய்ப்புகள் உருவாகக்கூடும். என்று முக்கூடுமானவர் நீங்க முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் வெற்றி இருக்கும். ரோகிணி. திறமைகள் வெளிப்பட கொடுங்க. இறைவன் வழிபாட்டில் அக்கறை கொள்வீர்கள். முக்கிய நபர்களின் அந்தஸ்தில் உயர்ந்து நட்பு கிடைக்கக்கூடும். கௌரவம் அதிகரிக்கக்கூடும். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி கொடுக்கும். இறைவன் வழிபாட்டில் அக்கறை கொள்வீர்கள். மகான்களின் சந்திப்பு கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. என்று நீங்க ஏற்ற தாழ்வு இல்லாமல் கருதி எல்லோருக்கும் உறுதுணையாக செயல்படுவீர்கள். மிருகசிரிஷம். என்று மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். சாமர்த்தியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். இன்று புதிய நட்பு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இறைவன் வழிபாட்டை மேற்கொள்வது மிக சிறப்பு. எடுத்தம் கௌத்தம் என்றதிலும் ஈடுபட வேண்டாம். புது புது விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று தொழில் உங்களுக்கு வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடும். நன்மைகள் ஒரு பக்கம் தேடி வரக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். மிதுனம் ராசினியர்கள். இந்த ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். கவனமுடன் செயல்பட்டால் இதிலும் வெற்றி இருக்குங்க. நன்மைகளும் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எதிலும் ஈடுபடுவீர்கள். தொழில் பணியாளர்களிடம் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. பணிகளில் ரொம்ப ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடும். செயல்நினைத்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடும். முன்கோபத்தை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. உடல் நலம் சீராகுங்க. கவனமாக எதிலும் ஈடுபட வேண்டும். நடக்கும் காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். அனைவரும் ஆச்சரியப்படும் வகையில் நடந்து கொள்வீர்கள். இன்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. புதியவரின் நட்பு கிடைக்க கொடுங்க. கௌரவம் அந்தஸ்து சாமர்த்தியம் எல்லாம் போன்றவை உயரக்கூடும். எடுத்தும் கௌத்தும் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். தெளிவான சிந்தனை மட்டும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நன்மைகள் தேடி வர கொடுங்க. இன்று தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தி சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. பெண்கள் வேக வேகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். கவன சிதறல்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். பெண்களுக்கு குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். தெளிவான முடிவெடுப்பது ரொம்ப நல்லது. மாணவர்கள் இன்று கல்வியில சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். என்று மன அமைதிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. முன்னேற்றமான சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. தள்ளி போன காரியங்கள் கண்டிப்பாக மீண்டும் நடைபெறக்கூடும். நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். என்று யோசித்து செய்யும் காரியங்களை வெற்றி இருக்குங்க. திருவாதிரை. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். திடீர் கோபங்கள் உருவாகக்கூடிய சூழல் இருக்குங்க. பார்த்து பேசுங்கள், நிதானமாக பேசுங்கள். கவனமாக செயல்பட்டால் மட்டுமே வெற்றி இருக்கும். சகோதர சகோதரியின் ஒற்றுமை ஏற்பட கொடுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனே முடிப்பது ரொம்ப நல்லது. புனர்பூசம். இறைவனை முழுமையாக நம்புங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள்.
புதிய தொடர்புகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். தெளிவான சிந்தனை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நனவாகக்கூடும். இன்று நீங்க ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதையும் செய்யுங்கள். பதட்டப்பட வேண்டாம். முடிஞ்ச அளவு இன்று நீங்க கோவில் குளங்களுக்கு சென்று வர பார்ப்பீர்கள். மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்வீர்கள். கடகம் ராசி நேயர்கள், இன்று உங்களுக்கு எதிலும் நன்மை உண்டாக கொடுங்க. வழக்குகளை கூட வெற்றி ஏற்படக்கூடும். முயற்சிகளை கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வழக்குகள் ஓரளவு சாதகமாக இருக்கக்கூடும். வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். வள்ளல்களின் உதவிகள் கிடைத்து மகிழும் நாளாக இருக்கக்கூடும். குடும்ப உறவிடம் நிதானமாக நடந்து கொள்வீர்கள். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். கணவன் மனைவி ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள். பணம் வரக்கூடிய வேலையை கண்டிப்பாக எடுத்து செய்வீர்கள். பணி நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். புத்தி சாதுரியம் வெளிப்படக்கூடுங்க. பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். இன்று வேலைக்கு செல்லக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருந்தாலும் அது நல்ல வேலையாக இருக்கக்கூடுங்க. பணம் வரவை விட உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதுமில்லை. பங்குதாரர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் பழக வேண்டும். பேச்சு குறைத்துக் கொண்டு பக்குவமாக எதையும் பேசுங்கள். நடப்பவைகள் அனைத்தும் கண்டிப்பாக நன்மைக்கே. யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். சிக்கல்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். நிம்மதியான வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. பெண்கள் குடும்பத்தை நன்கு கவனித்துக் கொள்வீர்கள். பெரிய பிரச்சனையில் தன்னை காத்துக் கொள்வீர்கள். வரவேண்டிய பணத்தையும் பெற்றுக் கொள்வீர்கள். பெண்கள் என்று குடும்ப உறவுகளிடம் நிதானமாக பேசுவது நல்லது. காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். குழப்பமாக இருக்கும். இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். போக போக எடுத்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்குங்க. என்று நீங்க பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் அடைய வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. இந்த திட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். காரியங்களை வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. முயற்சியும் திருப்பு முனையாக அமைந்துவிடக்கூடும். நல்லவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. முகப்பொலிவும் அழகும் கூடும். இன்று குடும்ப விஷயமாக எடுக்கும் முடிவில் தெளிவு ஏற்பட வேண்டும். பூசம். இறைவன் வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். முடிவுகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்பங்கள் துன்பங்கள் கலந்தே காணப்படக்கூடுங்க. துன்பம் வரும் போல இருப்பதை உணர்வீர்கள். என்று கூடுமானவரை கொஞ்சம் எதையும் பேசி தீர்த்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஆயில்யம். இன்று உங்களுக்கு பண தட்டுப்பாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. எதிர்பாராத சில திருப்பங்கள் உண்டாகக்கூடும். நல்லவைகளும் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. எதிலும் குதூகலம் பிறக்கும் நாளாக இருக்கக்கூடும். எதிரிகள் உதிரியாக கொடுங்க. என்று ஓரளவு சிரமங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிம்மம் ராசினியர்கள் இன்று செயல்களில் மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். விருப்ப ஓய்வில் வெளிவரக்கூடிய சிந்தனை மேலோங்குங்க. இடம் பூமி வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். மாற்று கருத்துடையோர் இன்று மனம் மாறக்கூடுங்க. அனைவரும் ஆச்சரியப்படும் வகையில் நடந்து கொள்வீர்கள். மற்றவர்களுக்கு உதவி கடன் நீட்டக்கூடிய சூழல் இருக்கும். எதிலும் இன்று நீங்க முழு முயற்சி எடுத்தால் வெற்றி ஏற்படக்கூடும். ஆதாயம் உங்களை தேடி வரக்கூடுங்க. பேச்சு திறமையும் அதிகரிக்கக்கூடும். எதிர்பாலின் தடம் பழகும் பொழுது கவனம் இருக்கட்டும். நண்பர்கள் மூலம் உங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்பட்டு பின்னு குறையுங்க. நேரம் தவறி உணவு உண்ண வேண்டிய சூழல் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிலுவில் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். மேல் அதிகாரிகள் உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. சக ஊழியர்கள் மத்தியில் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். எதிர்ப்புகளை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நிர்வாக தொடர்பான பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். புதிய தொடர்புகள் கூட மகிழ்ச்சி கொடுக்கும். செல்வாக்கு மேலோங்கும் நாளாக கொடுங்க. பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் இன்று விறுவிறுப்புடன் காணப்படுவீர்கள். சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். வேண்டியவற்றை பெற்றுக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. பெண்கள் தயவு செய்து யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். நடக்கும் காரியங்களை ரொம்ப கவனமாக கையாளுங்கள். வீட்டுக்கு என்ன தேவையோ அதனை மட்டும் வாங்கி போடுங்கள். வேண்டாத வேலைகளை கண்டிப்பாக ஈடுபட வேண்டாம். காதல் குழப்பத்தை கொடுக்கும், மன கஷ்டத்தை கொடுக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். காதலுக்காக நீங்க எந்த ஒரு முடிவும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சிலம்பங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும்.
நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று உடல் உழைப்பு அதிகரிக்க கொடுங்க. காரியங்களை நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செய்வது மிக நல்லது. குழப்பங்களுக்கு துளி கூட இடம் கொடுக்க வேண்டாம். நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். விருப்பங்களும் கண்டிப்பாக கை கொடுங்க. மன வலிமை ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். மகிழ்ச்சி மிக்க செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். இன்று உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூரம். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு முக்கிய முடிவு எடுப்பீர்கள். தெளிவான சிந்தனை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்கள் ஓரளவு சுறுசுறுப்படைய கொடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். இன்று மனக்குழப்பமும் சரியாக கொடுங்க. நல்ல விஷயத்தில் ஆர்வம் ஏற்படக்கூடும். இந்த நாள் நீங்க புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். உத்திரம். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன வலிமை கண்டிப்பாக கொடுங்க. தைரியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். அற்புதமாக இதிலும் ஈடுபட்டு கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவீர்கள். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். இன்று நீங்க அனைவரிடத்திலும் பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. மன வலிமை கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடந்த கால நினைவுகள்ல மூழ்கி காணப்படுவீர்கள். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக நிறைவேறும். இஷ்ட தெய்வ வழிபாட்டினால் பெருமை காண வேண்டிய நாளாக இருக்கக்கூடும். திடீர் பயணங்கள் தித்திப்பான செய்தியை கொடுக்குங்க. மாற்று இனத்தவர்கள் ஒத்துழைப்பு ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். உறவினர்கள் வருகின்ற இருக்கக்கூடும். வீடு மனை வண்டி வாகனம் மூலம் லாபம் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த வெற்றியும் கிடைக்க கொடுங்க. பேச்சு திறமையால் காரியங்களை சாதகமாக செய்து முடிப்பீர்கள். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். என்றோ செய்த உதவிக்கு இப்பொழுது வேலை கிடைக்குங்க. பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். குடும்பத்திலும் இன்று மகிழ்ச்சி நிலவ கொடுங்க. உறவினர்கள் வருகை என்று இருக்கக்கூடும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுக்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. நிலம் வீடு மூலம் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு என்ற மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். காதல் மட்டுமே பிரச்சனை கொடுக்கும். காதலை விட்டுக் கொடுப்பது ரொம்ப நல்லது. பதட்டம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எதிலும் வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று மாணவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். இந்த பணிகளை நீங்க வேக வேகமாக செய்து முடிப்பீர்கள். எடுக்கும் முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். குடும்ப உறவுகளுடன் வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழல் இருக்குங்க. நட்பு வட்டம் விரிவடைய கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்குங்க. அஸ்தம். இந்த குடும்பத்தை நல்ல முறையில் வழிநடத்துவீர்கள். அனைவரும் ஆச்சரியப்பட வகையில் நடந்து கொள்வீர்கள். சாமர்த்தியமான பேச்சுவார்த்தை வெளிப்பட கொடுங்க. வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கண்டிப்பாக தடை நீங்கும். சாமர்த்தியமான வெளிப்பாடு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். ஆதாய பண வரவு என்று ஏற்பட கொடுங்க. புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடும். எதிலும் எச்சரிக்கையுடன் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். என் குடும்பத்தாரிடம் வீண் பேச்சுக்கள் வேண்டாம். என்று உங்களுக்கு மன கவலை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. எதிலும் தீர்க்கமாக யோசித்து முடிவெடுப்பது கண்டிப்பாக சிறப்பை கொடுக்குங்க. சித்திரை. இன்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை பங்கு கொள்வீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். இறைவன் வழிபாட்டில் மீது அக்கறை கொள்வீர்கள். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். பக்குவமாக பேசி காரியங்கள் ஈடுபடுவீர்கள். என்று சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். என்று உங்களுக்கு மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வது மிக சிறப்பு. முடிஞ்சளவு சிறிய அளவில் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். அது போதுங்க. துலாம் ராசினியர்கள். இன்று நடக்கும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி ஏற்படக்கூடும். சிரமங்கள் எல்லாம் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். சந்தோஷ வாய்ப்புகளும் இன்று ஏற்படக்கூடுங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். சோர்வு நீங்கி சுறுசுறுப்பையும் செயல்படுத்துவீர்கள். சமூக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். பணி செய்யக்கூடிய இடங்களில் முன்னேற்றம் இருக்கும். உடன்பிறப்புகள் வகையில் உறுதுணை ஏற்படக்கூடும். இன்று மனம் உங்களுக்கு அலை பாய்ந்து கொண்டிருக்கும். பண பற்றாக்குறை ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும்.
அரசியல்வாதிகளின் நட்பு இன்றி ஏற்படக்கூடும். அரசு ஆதரவும் இன்றி ஏற்படக்கூடுங்க. மாலை நேரத்தில் எதிர்பாராத நன்மை ஏற்படக்கூடும். என்று உங்க வாழ்க்கை துணையில் உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். உடல் சூடு கொஞ்சம் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். நல்ல ஆகாரங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். முடிஞ்சளவு கொஞ்சம் நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் நண்பர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. வியாபாரம் தொடர்பாக செய்து முடிக்கும் காரியங்களை வெற்றி இருக்கும். தள்ளி போன காரியங்கள் கூட சூடு பிடிக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் உண்டாகக்கூடும். சுவையான உணவுகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. என்று உங்களுக்கு மனோபலம் கொடும் நன்றி சொல்ல முடியும். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனம் பதற்றத்துடன் காணப்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று புதுவிதமான யோசனைகள் கண்டிப்பாக தோன்றுங்க. காதல் மட்டுமே பிரச்சனை கொடுக்கும். போக போகத்தான் சரியாகும். காதலுக்காக இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் வெற்றி பெறுவதற்கான சூழல் இருக்குங்க. விளையாட்டுத் துறையில் சாதிக்க முடியும். உடல் உழைப்பு வெளிப்படக்கூடும். எது எப்படியோ பாடங்களை நன்கு படியுங்கள், அது போதுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நேரத்தில் அடைய வேண்டும். வெள்ளை நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனோபலம் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. உறவுடன் நிதானித்து பேசுவது மிக நல்லது. எதிர்பாராத வகையில தனவரவு கிடைக்க கொடுங்க. நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். முக்கிய முடிவுகளை நீங்க கண்டிப்பாக வெளிப்படுத்துவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். சோர்வு நீங்கி சுறுசுறுப்பு உண்டாக கொடுங்க. பணிபுரியக்கூடிய இடங்களில் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். சுவாதி. நல்ல எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். விருப்பங்களும் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. அதிகமாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்கும். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். என்று உங்களுக்கு பண நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விசாகம். எதிர்பார்த்தபடி நல்லது நடக்குங்க. உடல் உழைப்பு ஒரு பக்கம் அதிகரிக்க கொடுங்க. அரசு வழி சலுகைகள் ஏற்படக்கூடும். அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். சோர்வு நீங்கி உடல் ஆரோக்கியம் சீர்பட கொடுங்க. செல்வம் சேரக்கூடிய சூழல் இருக்குங்க. அனைத்து விஷயங்களையும் கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். பணம் வரக்கூடிய வேலையை மட்டும் எடுத்து செய்யுங்கள். வேண்டாத வேலைகளில் ஈடுபட்டு குழப்பம் வேண்டாம். விருச்சிகம் ராசினியர்கள். இன்று எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்க கொடுங்க. குலதெய்வ வழிபாட்டினை இன்று மேற்கொள்வீர்கள். நன்மைகளும் உங்களை தேடி வரக்கூடுங்க. எதிர்பார்த்த திருப்பங்கள் உண்டாகக்கூடும். தொழில் போட்டிகள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அரசு வழி சலுகைகள் எதிர்பார்த்தபடி இருக்கக்கூடும். இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சல் வேலை பளு கொஞ்சம் இருக்குங்க. பணி நேரத்திற்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். முடிஞ்சளவு ஓய்வெடுத்துக் கொண்டு எதையும் செய்ய வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடிய சூழல் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகக்கூடும். இன்று பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். மனமகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். தொழில் வியாபாரத்தின் நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். விட்ட குறை தொட்ட குறை எல்லாம் சரியாக கொடுங்க. எந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். வியாபாரம் விரிவாக்கம் செய்யக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. இன்று யாருக்கும் ஜாமீன் கழுத்து மட்டும் போட்டுவிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசினியர்கள் முடிந்தளவு இறைவன் வழிபாட்டில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். பெண்கள் வேக வேகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். பெண்கள் இன்று குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். சுய கௌரவம் கண்டிப்பாக மேலோங்கும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியும் எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பெண்களுக்கு இன்று மன நிறைவு ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். காதலை பொறுத்தவரை பதட்டமாக இருக்கும். குழப்பம் வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. கவலைப்பட வேண்டாம். முடிந்தளவு எதையும் யோசித்து செய்தால் வெற்றி ஏற்படக்கூடும். என்று மாணவர்கள் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிப்பீர்கள். மாணவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும் நாளாக இருக்க கொடுங்க. பெற்றோரிடம் பாடங்களில் சந்தேகம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று தீர்வு கிடைக்க கொடுங்க. மனம் போல் இன்று வாழ்க்கையை அமைதிவிடக்கூடும். மாலை நேரத்தில் உங்களுக்கு நல்லதொரு செய்தியில் வரக்கூடுங்க. நினைக்கும் காரியங்களை வெற்றி இருக்கும்.
கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகக்கூடும். சுவையான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். அனுஷம், இன்று முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். பழைய பாக்கியங்களை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்யக்கூடிய முன்னேற்றமான சூழல் இருக்கும். பண உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள். வியாபார போட்டிகள் விலகி செல்லக்கூடுங்க. இறைவனை வழிபட்டு விட்டு எதிலும் ஈடுபடுங்கள், வெற்றி ஏற்படக்கூடும். பணி நிரந்தரம் பற்றி தகவல் வந்து சேரக்கூடுங்க. பாதியில் நின்ற பணிகளை மீண்டும் தொடர்ந்து செய்வீர்கள். கேட்டை, வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அடுத்தவர்களுக்காக வாங்கி கொடுத்த கடனை எப்படியாவது வாங்கி விடுவீர்கள். தொகைகள் கேட்ட இடத்தில் வந்து சேரக்கூடுங்க. படிப்படியாக முன்னேறி செல்ல முடியுங்க. புதிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக கூடும். லாபங்கள் கண்டிப்பாக வரக்கூடும். என்று நீங்க தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். தனுசு தனுசு ராசினியர்கள், என்ற வியக்கும் செய்திகள் வீடு வந்து சேரக்கூடுங்க. ஒளிமயமான வாழ்க்கைக்கு உறுதுணை புரியும் நாளாக இருக்கக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அடுத்தவருக்காக வாங்கி கொடுத்த கடன் கண்டிப்பாக வரக்கூடுங்க. தொகை கேட்ட இடத்தில் கிடைக்கக்கூடும். பண வரவுகளும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். உங்கள் செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவர்கள் தாமதமாக விலகி செல்லக்கூடுங்க. செல்வாக்கு கூடும் நாளாக இருக்கக்கூடும். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடுங்க. மனம் விட்டு அனைவரிடத்திலும் பேசுவீர்கள். ஒருநிலைப்படுத்தி காரியங்களில் ஈடுபடுவீர்கள். படிப்படியாக இன்று நீங்கள் முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தரத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியம் பலம் பெற கொடுங்க. வேலை பளு குறைந்து விடக்கூடும். தொழிலதிபர்கள் நினைத்தபடி உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்கக்கூடும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக கொடுங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையில் உள்ளவருக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். லாபம் கண்டிப்பாக பெருக்க கொடுங்க. வியாபாரிகள் இன்று நல்ல லாபத்தை கண்டிப்பாக அடைய முடியும். பெண்கள் விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். அற்புதமாக காரியங்கள் ஈடுபடுவீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று மனம் போன போக்கில் மட்டும் செயல்பட வேண்டாம். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது. எல்லாம் சுலபமாக இருக்கக்கூடும். காதல முடிவெடுக்கும் பொழுது தெளிவு இருக்கட்டும். குழப்பம் அடைய வேண்டாம். என்று மாணவர்கள் அற்புதமாக செயல்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியிலும் சுலபமாக ஜெயிப்பீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்குங்க. மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம், இன்று மனதை ஒருமுகப்படுத்தி காரியம் ஈடுபடுவீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். லாபம் எதிலும் கண்டிப்பாக கூடுங்க. தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடும். பொன்னான நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். கொடுத்த வாக்கினை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். ஆடை அலங்கார பொருள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. வீடு மாற்றங்கள் இன்று ஏற்படக்கூடும். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். ஒளிமயமான வாழ்க்கைக்கு உறுதுணை புரியும் நாள் என்று சொல்ல முடியுங்க. போராட்டம் தாமதம் ஏற்படுத்தி பணிகள் சூடுபிடிக்கும். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். நல்ல எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. விட்டு கொடுத்து செயல்படுவது மிக நல்லது. அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். இன்று நீங்க எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. உத்திராடம், இன்று பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் இன்று பலம் பெற கொடுங்க. எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். இன்று அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். வேலை பளு ஏற்பட்டது கண்டிப்பாக குறைந்துவிடக்கூடும். உங்கள் செயல்களுக்கு தடை ஏற்படுத்தியவர்கள் தாமதமாக விலகி செல்லக்கூடுங்க. ஒளிமயமான வாழ்க்கைக்கு உறுதுணை புரியும் நாளாக இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு மனம் கண்டிப்பாக சந்தோஷம் அடைய கொடுங்க. மகரம் ராசினியர்கள், இன்று நுணுக்கமான வேலைகளை செய்து முடிப்பீர்கள். காரியங்கள் எல்லாம் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பணி நிரந்தரம் பற்றிய தகவல் வந்து சேரக்கூடும். பாதியில் நின்ற வேலைகளை கச்சிதமாக முடிப்பீர்கள். அடுத்த நலனில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். ஆரோக்கிய தொல்லை ஏற்பட்ட பின்னர் சரியாகும். நெருக்கமானவுடன் இனிமையாக பேசி பொழுதை கழிப்பீர்கள். மனோதைரியம் கண்டிப்பாக கூடுங்க. எதிலும் மதிப்பு உண்டாக்க கூட்டும். மகரம் ராசினியர்கள், தொழில் வியாபாரம் சிறப்பான முறையில் நடைபெறக்கூடும். வாடிக்கையாளர்கள் இன்று என்ன வேண்டுமோ அதற்கு ஏற்றாற் போல செய்து கொடுப்பீர்கள். இன்று அவர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை உங்களுக்கு கொடுங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவருக்கு சிறப்பாக பணிகளை புரிந்து பாராட்டுகள் கிடைக்க பெறக்கூடும். போட்டிகள் விலகி செல்லக்கூடும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அனைவரிடத்திலும் அக்கறை கொள்வீர்கள். பெண்கள் இன்று நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து விட வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். பெண்கள் விரைவாக பணிகளை மேற்கொள்ள கொடுங்க. அதிகாரத்துறையுடன் காணப்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். நல்ல எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. காதல் மட்டுமே புரியாத புதிர் போல் இருக்கும். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. காதலை பொறுத்தவரை பதட்டப்பட வேண்டாம். நடக்கும் விஷயங்களை கவனியுங்கள்.
கண்டிப்பாக உங்க காதல் கைகூடும். இன்று மாணவர்கள் நுணுக்கமான வேலைகள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள கொடுங்க. கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. பதட்டமான சூழல் கொஞ்சம் இருக்குங்க. எது எப்படியோ உன் நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். கண்டிப்பாக சக மாணவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கொடுங்க. இனிமையாக பேசி பொழுதை கழிப்பீர்கள். பணி நிரந்தரம் பற்றிய தகவல் வந்து சேரக்கூடும். பாராட்டும் புகழும் இன்று ஏற்பட கொடுங்க. நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிட்டும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருவோணம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். அதிகார துணையுடன் காணப்படுவீர்கள். அதிக நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். ஆரோக்கிய தொல்லை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். நெருக்கமானவுடன் இன்று இனிமையாக பேசி பொழுதை கழிப்பீர்கள். மனோதைரியம் கண்டிப்பாக கொடுங்க. பாராட்டும் புகழும் இன்று ஏற்படக்கூடும். இன்று நீங்க கூடுதலாக பணப்பறவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அவிட்டம். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். விரைவாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். கூட்டுத் தொழிலில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியமும் பலம் பெறக்கூடுங்க. எதிர்காலமும் சிறப்பாக இருக்கக்கூடும். இனிமையாக பேசி பொழுதை கழிக்க முடியுங்க. உத்தியோக மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. நட்பு வட்டம் விரிவடை கூட்டும். இன்று உங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் கிடைக்கும் நான் சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று கூதுகளும் பிறக்கும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக நிறைவேறும். சந்தோஷ வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கொடுங்க. கவனமுடன் செயல்பட்டால் எதிரும் வெற்றி இருக்கும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வழக்கு விவகாரங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். இன்று வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றி கொடுக்குங்க. சுமூகமான சூழல் வெளிப்படக்கூடும். ஒளிமயமான வாழ்க்கைக்கு உறுதுணை புரியும் நாளாக இருக்க கொடுங்க. பணி நிரந்தரம் பற்றிய தகவலும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். புகழ் மிக்கவரை சந்தித்து மனம் மகிழ்வீர்கள். இடமாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். மற்றவிடம் ஒப்படைத்த பொறுப்பை மீண்டும் உங்களிடமே திரும்பி வரக்கூடும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியம் சிறப்பாக இருக்கக்கூடும். பணம் வந்த நிமிடத்திலேயே செலவாக கூடிய சூழல் இருக்கும். நண்பர்களால் உங்களுக்கு காரிய அனுகூலம் ஏற்படக்கூடும். எல்லாவித வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தேடி போனதும் தானாகவே வந்து சேருங்க. அறிவு திறனும் ஒரு பக்கம் அதிகரிக்க கூடும். ஓய்வில்லாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். அதற்கு ஏற்றார்வாறு கூடுதல் வருமானம் கிடைக்க கொடுங்க. பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். உடல்நிலையில் இருந்து வந்த சிரமங்கள் கண்டிப்பாக முற்றிலும் நீங்குங்க. பெண்கள் இன்று வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். புதிய தொழில் தொடங்க போட்ட திட்டம் கூட வெற்றியை கொடுக்கும். பெண்கள் இன்று எதிர்பாராத திருப்பத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருந்தாலும் பிரச்சனையை பெரிதாக கொடுக்காது. காதலில் நீங்கள் தான் பொறுமை காக்க வேண்டும். அமைதியுடன் செயல்பட வேண்டும். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடுங்க. இன்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியிலும் சுலபமாக செய்வீர்கள். மாணவருக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக உண்டாகும். நல்ல விஷயங்களை ஆர்வம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கு மனதிற்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். விளையாட்டுத் துறையிலும் வெற்றி பெற முடியும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். செயல்களில் உங்களுக்கு வேகம் பிறக்க கொடுங்க. பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். எதிலும் எச்சரிக்கை வேண்டுங்க. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். வசதி வாய்ப்புகள் பெருகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சதயம். பயணங்கள் கண்டிப்பாக தித்திக்குங்க. மாற்று இனத்தவரின் ஒத்துழைப்பு கிடைக்க கொடுங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். விருப்பங்கள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். இன்று பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். பயப்பட வேண்டாம். உன் நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. சிலர் வேண்டுமென்றே உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். போராட்டாத்தி. இந்த தடைகளை உடைத்தெறிவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திருப்பங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினால் பெருமை காண்பீர்கள். திடீர் பயணங்கள் கண்டிப்பாக தித்திக்க வைக்குங்க. பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். நீண்ட நாட்களாக இடைமுறையாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்கும். புதிய பொறுப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். முக்கிய முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். சாதகமான நல்ல சூழல் ஏற்பட கொடுங்க.
வீடு மூலம் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். இன்று இருக்கும் வீட்டை மாற்றிவிட்டு வேறு வீட்டுக்கு செல்லாமா என்ற எண்ணங்கள் வெளிப்படக்கூடுங்க. மீனம் ராசினியர்கள், இந்த அவசரமாக சில முடிவுகள் எடுப்பீர்கள். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கும். சந்தோஷ வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். பணி நிரந்தரம் பற்றிய தகவல் வந்து சேரக்கூடுங்க. உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல்களை மட்டும் ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவில் வெற்றி கொடுக்கும். குடும்பம் முன்னேற்றம் அடைய கண்டிப்பாக எல்லாம் சீராக இருக்கக்கூடும். அடுத்தவர் ஆச்சரியப்படும் வகையில் நடந்து கொள்வீர்கள். சாமர்த்தியமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தடைப்பட்டு வந்த காரியங்கள் கண்டிப்பாக தடை நீங்கும். சாமர்த்தியமான பேச்சால் இன்று ஆதாயம் ஏற்படக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க கொடுங்க. எல்லோர் வகையிலும் உங்களுக்கு உதவிகள் ஏற்படக்கூடும். எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் இன்று கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மாற்று கருத்துடையோர் இன்று மனம் மறக்கூடுங்க. சுபகாரிய பேச்சுக்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். வீடு, நிலம் மூலம் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். கமிஷன் துறைகள் மூலம் லாபம் ஏற்படக்கூடும். நிதி நெருக்கடிகளை சமாளித்து விட முடியும். வீடு, மனை, வண்டி, வாகனம் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. பயணங்கள் கூட மகிழ்ச்சி கொடுக்கும். புதிய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதிர்பாலினத்தாரிடம் பழகும் பொழுது கவனம் இருக்கட்டும். நண்பர்கள் மூலம் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. நேரம் தவறி உணவு உண்ண வேண்டிய சூழல் இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அற்புதமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. நல்ல விஷயங்களை முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. காதலில் மற்றும் நெருக்கடிகள் இருக்கும். விட்டுக் கொடுங்கள், அமைதியுடன் செயல்படுங்கள். இப்போதைக்கு காதலை பற்றின பேச்சுக்கள் வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். பொறுமையாக செயல்படுங்கள். இன்று மாணவர்கள் பொறுப்புடன் நடந்து கொள்ளுங்கள். காரியங்களை கொஞ்சம் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். படிப்பில் முழு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். கல்வியில் நீங்க மிகுந்த ஆர்வம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படிக்க வேண்டும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி, இன்று எதிலும் இனிமை கூடுமாக இருக்க கொடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. மனோதைரியமும் கண்டிப்பாக வர கொடுங்க. சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். வீடு மாற்றலாமா என்ற எண்ணமும் இருக்க கொடுங்க. நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். அனைவரும் ஆச்சரியப்படும் வகையில் நடந்து கொள்வீர்கள். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். உத்திரட்டாத்தி, எதிர்ப்புகள் விலகி செல்லக்கூடும். பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். உறவினர்கள் வருகின்ற இருக்கக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி களை கட்ட கொடுங்க. புதிய பொறுப்புகளும் வந்து சேரக்கூடும். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். தடைப்பட்ட காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். இன்று உங்களுக்கு எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. ரேவதி, உறவுகளிடம் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். திடீர் கோபங்கள் கொஞ்சம் வரக்கூடுங்க. கோபத்தை குறைத்துக் கொள்வது உங்க கையில் உள்ளது. அனைவரும் ஆச்சரியப்படும் வகையில் நடந்து கொள்வீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். தீவிரமாக எதிலும் யோசித்து முடிவெடுப்பது நல்லது. நேரம் தவறி உணவு உண்ண வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். நெருக்கடிகள் ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக சரியாகும். இன்று உங்களுக்கு உயர்வான வாழ்க்கை அமைந்துவிடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.